கார்ப்பரேட்டிசத்தாலே நோக்கம் சிதையும் தமிழக முஸ்லிம்களை நாம் எச்சரிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு பின்னாடி நீங்க போறீங்கன்னா உங்களுடைய புத்திசாலித்தனம் அவ்வளவுதான், ஏமாந்துறாரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2026 நீங்க தேர்தல் களத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா புதிதாக நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு. மாற்று அரசியல் தான் அதற்கு காரணமா இல்ல இந்த கார்ப்பரேட்டிசம் சார்ந்த எது சூட்சமும் இருக்குதா? இதை எப்படி பாக்குறது? திடீர்னு யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு அரசியல் இயக்கம் வரும்போது இவங்க பின்னாடி எந்த கை இருக்குது? கார்ப்பரேட்டிசம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் கார்ப்பரேட்டிசம்? இது மதம் ரீதியாக அரசியல் ரீதியாக இப்படி எல்லாம் இருக்குதா? இப்ப ஷரியத்துன்னு நீங்க கேட்டீங்கன்னு வைங்க, ஹஜ் சவுதி அரசாங்கத்தினுடைய நோக்கம் பணம் வரும், டூரிஸ்ட வர வைக்க. ஆனா அவங்களுடைய சொந்த நாட்டினுடைய மொத்த தேவையையும் ஒரு ஹஜ்ஜில் கிடைக்கக்கூடிய பணம் நிறைவேற்றி வச்சிருக்கு. சைனாவுடைய பொருளாதாரம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுல ஹஜ்ஜுக்கு முக்கிய பங்கு இருக்கு. ஒரு மதரசாவுக்கு ஒரு மாணவரை நீங்க அனுப்புறீங்கன்னா என்ன நோக்கத்துல அனுப்புறீங்க? அவருக்கு மார்க்கம் தெரியணும், மார்க்க வளர்ச்சிக்கு அவர் வேலை செய்யும். இந்த அடிப்படை நோக்கம் போய் மதரசாக்கள் 6-7 வருஷத்துல அந்த பிள்ளைங்களை எப்படி உருவாக்குறாங்கன்னா, தமிழ்நாட்டு ஒரு பெரும் பணக்காரர் வளைகுடா நாட்டில் இருக்க, ஒரு நாள் ராத்திரி பூரா எனக்கு தூக்கம் வரல, இந்த ஆள் எனக்கு மெசேஜ் அனுப்பின பிறகு. ஏன்னா அவர் ஒரு பெரிய பணக்காரர். அலிநாயகத்திற்கு முந்தைய இருவரும் துரோகம் செய்தார்கள் என்பது தெரிந்தது தானே. நிறைய ஆலிம்களோட தொடர்புல இருக்கிறவர். அவர் பல பேர் தமிழ்நாட்டில் மாத்திட்டாரா? இவன் யாரையாவது கீழே தள்ளிட்டு மேல போவான். இந்த விஷயத்த நான் இன்னை வரைக்கும் பேசல அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நமது இஷ்கே மதீனாவுடைய மற்றொரு பரிணாம வளர்ச்சியாக ஜேர்னி வித் ஸ்காலர்ஸ் என்கிற பாட்காஸ்ட் நிகழ்ச்சி நாம் இனிதே ஆரம்பித்துள்ளோம். தமிழ்நாட்டில் தலை சிறந்த ஆலிம் பெருமக்களை அழைத்து அவரிடத்தில் கருத்தியல் ரீதியாக கலந்துரையாடி இஸ்லாமிய மக்களுக்கு அறிவு பொக்கிஷங்களை, சிந்தனை விஷயங்களை பரிபூர்ணமாக கல்வியில் விதைக்க வேண்டும் என்கிற நன்னோக்கத்தோடு இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் முதல் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாட்டில் தலை சிறந்த வரலாற்று அறிஞர் சைஃபுல் உலமாக்களின் போர் வால் என்று அழைக்கப்படக்கூடிய கோவை அப்துல் அசீஸ் பாக்கவி உஸ்தாத் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்தாத் நலமா இருக்கீங்களா உஸ்தாத்? அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சுகமா இருக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையால. உங்களுடைய முதல் நிகழ்ச்சிக்கு நீங்க என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்ச்சியை நன்மையானதாக பயனுள்ளதாக ஆக்கணும். தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை நான் சிறப்பாக ஆக்கணும்னு நான் துஆ செய்துக்கிறேன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய தலைப்பு இஸ்லாமிய கார்ப்பரேட்டிசம் அப்படின்றதான் உஸ்தாத். பொதுவாக கார்ப்பரேட்டிசம் அப்படின்னா வியாபாரம் ரீதியாக, பொருளியல் ரீதியாக, பொருளாதாரம் ரீதியாக தான் மக்களுக்கு மத்தியில் பார்க்கப்படுது. இது மதம் ரீதியாக, அரசியல் ரீதியாக இப்படிலாம் இருக்குதா? இது சார்ந்த சிந்தனைகள் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தை உங்கள்கிட்ட அணுகினப்ப இஸ்லாமிய கார்ப்பரேட்டிசம் அப்படி ஒன்று இருக்குன்றத எங்களுக்கு தெளிவான முறையில் ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அதை இன்ஷா அல்லாஹ் மக்களுக்கு மத்தியில் நீங்கள் விளக்கணும். அதுக்கு முன்னாடி கார்ப்பரேட்டிசம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் கார்ப்பரேட்டிசம்? கார்ப்பரேட்டிசம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை வளர்க்க பலர் ஒன்று சேர்ந்து ஈடுபடுதல் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான கருத்து. கார்ப்பரேட்டிசம் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு உருவான கருத்து அல்ல. அது 1800களில் உருவான கருத்து. அதாவது 19ஆம் நூற்றாண்டு அது உருவாகி கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு வந்த கருத்து ரொம்ப ராட்சசத்தனமாக வளர்ந்துருச்சு. நம்ம சாப்பிட்ற இட்லியில் கார்ப்பரேட்டிசம் வந்துருச்சு. நாம் போகக்கூடிய பயணங்களில் கார்ப்பரேட்டிசம் வந்துருச்சு. அரசியலில் கார்ப்பரேட்டிசம் வந்துருச்சு. அதே போல் சமயங்களிலும் கார்ப்பரேட்டிசம் வளர்ந்துருச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு நாம் உணரக்கூடிய ஒரு யதார்த்தம். இதில் சில நன்மைகள் இருக்குது, அதே நேரத்தில் பல தீமைகளும் இருக்குது. இதை நாம் சரியாக உணர்ந்து கொள்ளாட்டை எந்த ஒன்றினுடைய யதார்த்தத்தையும் நாம் இழந்துருவோம். கார்ப்பரேட்டிசத்தினுடைய ஒரு பாதிப்பு. கார்ப்பரேட்டிசம் ஆகுதுங்கிறது எப்படி ஆபத்தானதுங்கிறத உணர்றதுக்கு வேற இன்னும் தேவையில்லை. நம்ம நாடு இங்கிலீஷ்காரங்க கிட்ட அடிமையானதே ஒரு உதாரணம் தான். நம்ம நாட்டை இங்கே பிடிச்சவங்க ஆங்கிலேயர்கள் முதல்ல இங்கே காலடி வச்சது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிடையாது. ஈஸ்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இந்த நாட்டுக்குள்ளே வந்துச்சு. அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, ஒரு பெரிய பலர் சேர்ந்து வியாபாரம் செய்கிற ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அந்த கார்ப்பரேட் கம்பெனி இந்தியாவில் வியாபாரம் மட்டும் செய்யலை. நீங்கள் சொன்னீங்கல்ல கார்ப்பரேட்டிசம் அப்படின்னாலே பொருள் சார்ந்தது தானே அப்படின்னு சொன்னீங்கல்ல. அவங்க வியாபாரம் மட்டும் செய்யலை. இங்கே என்ன செஞ்சாங்க? இங்கே இருக்கிற அதிகாரத்தை எடுத்தாங்க. இங்கே இருக்கிற கல்வியில் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இங்கே இருக்கிற சமூக கலாச்சார சூழ்நிலைகள் எல்லாம் அவங்களால ஏற்பட்டுச்சு இல்லையா?
அதனால கார்ப்பரேட்டிசம் அப்படிங்கிறது அது வெறும் வியாபாரத்தோட மட்டும் தொடர்புடையதல்ல. அது 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 அதனுடைய தாக்கம் விரிவடையும் போது அது பல வகைக்கு போகுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்ம நாடு அடிமைப்பட்டது. அவங்க வியாபாரம் செய்ய வந்தாங்க. வந்த இடத்துல அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு ஊர்லிக்கும் ஒவ்வொரு வரி கட்ட வேண்டியது இருந்துச்சு. இப்ப அவங்க மேற்கு வங்காளத்தில இருக்காங்கன்னா, மேற்கு வங்காளத்தில இருக்கிற அங்க இருக்கிற நவாபுக்கு வரி கட்ட வேண்டியது இருந்துச்சு. டில்லிக்கு வரி கட்ட வேண்டியிருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஆற்காட்டுக்கு வரி கட்ட வேண்டியிருந்தது. திருவிதாங்கூட்டுக்கு வரி கட்ட வேண்டியிருந்தது. இப்படி பல இடத்துல வரி கட்ட வேண்டியிருந்தது. இது வியாபாரத்துக்கு இடைஞ்சலா இருந்தது. இந்த வியாபாரத்துக்கு இருக்கிற இடைஞ்சல நீக்கிறதுக்கு தான் முதல்ல அவன் அரசியலையே நினைச்சான். இல்லாட்டி ஒரு கம்பெனிக்கு அரசியல் எதுக்கு? வியாபாரம் செய்ய வந்த ஒரு கம்பெனிக்கு அரசியல் எதுக்கு? ஆனா அவன் என்ன பார்த்தான்? அவனுடைய வியாபார லாபத்துக்கு அரசியல் தேவைப்பட்டது. இப்ப நாம என்ன பார்க்கிறோம்னா, அரசியல் என்பது மக்கள் நலனுக்கானது. ஆட்சியாளர்கள் மக்கள் நலனை குறித்து சிந்திக்க வேண்டியவங்க. நம்ம காமராஜர் ம். நம்ம நாடு சந்தித்த உன்னதமான ஆட்சி தலைவர்கள்ல ஒருத்தர். ஒவ்வொரு நிமிஷத்திலையும் மக்களுக்கு நன்மை செய்யணும்னு யோசிச்சவர். தன்னுடைய சக்தி முழுசையும் எப்படியாவது மக்களுக்கு நன்மை செய்யணும்னு யோசிச்சவர். அப்படி யோசிச்சபோது அவருக்கான வழி எல்லா இடத்திலும் திறந்தது. நம்ம இப்ப எங்கெல்லாம் அணைக்கட்டுகளை பார்க்கிறோமோ, அங்க எல்லாம் யார் பேர் கல்விக்கூடங்களுக்கு யார் பேர் சொல்லப்படுது? காமராஜரோட பேர். காமராஜரை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் குடுத்துர்றேன். முத்துப்பேட்டை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முத்துப்பேட்டையில ஒரு ஒரு ஆறு மேற்கிலிருந்து கிழக்க போகுது. ஓகே. ஒரு ஆறு தெற்கே இருந்து வடக்க வருது. இந்த 2 ஆறும் சந்திச்சு அதுக்கப்புறம் கடல்ல கலக்குது. இந்த 2 ஆறும் சந்திக்கிற இடத்துல வருஷத்துல எப்பெல்லாம் மழை பெய்யுதோ அப்பெல்லாம் பெரிய பிரச்சனையாகும். இது அந்த மக்கள் ஒரு தடவை அவர்கிட்ட சொல்றாங்க, ஐயா எங்களுக்கு இப்படி நடக்குது. அவர் போய் அங்க உட்கார்ந்துக்கிறார். அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த இடத்த பார்க்கிறார். ம். பார்த்தவருக்கு அந்த அதிகாரிகள் பிடபிள்யூடி அதிகாரிகள கூப்பிட்டு கேட்கிறாரு, "ஏய்யா இந்த ஆத்த அந்த பக்கம் தூக்கி விட்டா என்ன?" அப்படின்னு கேட்கிறாரு. ம். அப்ப அவங்க சொல்றாங்க, "ஐயா இது என்ன குழந்தையா இங்கிருந்து தூக்கி அங்க வைக்கிறதுக்கு?" அப்ப அவர் சொல்றாருங்க, "எத்தனையோ நீ சுரங்கப்பாதை கட்டுறியா இல்லையா? ம். இந்த ஆத்துக்கு ஒரு சுரங்கப்பாதை கட்டிறேன். மாஷா அல்லாஹ். இங்கிருந்து போற ஆத்துக்கு ஒரு சுரங்கப்பாதை கட்டிறேன். அப்ப என்ன ஆகும்? ஆறு கலக்காது. இங்கிருந்து வர்ற ஆத்த அடிவெளியா விட்டா அது அந்த பக்கம் போய் அப்படி போயிடுது." அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எதார்த்தமா ஒரு மனுஷன் சொன்ன விஷயங்க. படிப்பறிவு இல்லாதவர். அவர் போய் எந்த பல்கலைக்கழகத்திலும் டாக்டரேட் பட்டம் வாங்கினவர் கிடையாது. இல்ல வெளிநாட்டிலயும் போய் படிச்சவர் அல்ல. மக்கள் நலனுக்குன்னு சிந்திக்கிறது அப்படிங்கிறது தான் அரசு. ம். அதுவும் அந்தந்த மக்கள் நலனுக்குன்னு. இப்ப கார்ப்பரேட் என்ன ஆகுது? அதிகாரத்தை எடுக்கும்போது, ஆட்சியை அவர்களுக்குள்ள. எடுக்கும்போது அந்த கார்ப்பரேட்டுடைய விருப்பம் என்னவோ அது மக்கள் மீது அந்த ஆட்சியாளர்கள் திணிப்பாங்க. அப்படித்தானே? ஆமா. அதனால கார்ப்பரேட்டிசம் அப்படிங்கிறது பலர் சேர்ந்து செய்யற ஒரு வியாபாரம் அப்படிங்கிற ஒரு முறைமை. அது ஒரு ஐடியாலஜி. ஒரு சிஸ்டம். அது ஒரு முறைமை. இதுல சில ஜிகினா வேலையெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அவங்க பலர் சேர்ந்து செய்யும்போது அதுல சில நன்மைகள் எல்லாம் வெளிப்படத்தான் செய்யும். ம். ஆனா அது அடிப்படையில நம்மளுடைய ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுதந்திரம், நம்பிக்கை, கலாச்சாரம் இதில் எல்லாத்தையும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு கார்ப்பரேட்டிசம். ம். இது வந்ததே அடிப்படையில யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்வாதிகாரிகளுக்கு உதவி செய்யறதுக்குன்னு வந்த விதம் தான். நீங்க கார்ப்பரேட்டிசத்தை பத்தி விக்கிபீடியால படிச்சு பாருங்க. சர்வாதிகாரத்தையும் நாசிசத்தையும் சேர்த்துவாங்க. சர்வாதிகாரத்தையும் நாசிசமும் சேர்த்து நாசிசத்துக்கு துணை செய்து முசோலினி இத்தாலியினுடைய முசோலினி இருக்கிறார் பாருங்க. அவரோட இந்த கார்ப்பரேட்டிசத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க. எல்லா பக்கமும் இருக்கிற மக்களுடைய அதிகாரத்தை தன்னுடைய நடைமுறையில கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு இந்த கார்ப்பரேட்டிசம் ஒரு உதவியா இருக்குது. இந்த உலகத்தை அப்ப ஆட்சி ஆள்றது அப்படின்றது, ஆட்சி ஆளுவதற்கு மிக முக்கியமாக இந்த கார்ப்பரேட்டிசம் தேவைப்படுகிறது. இன்னைக்கு மொத்தமா நடக்கிறதே கார்ப்பரேட்டுகள் தான் உலகத்தை ஆட்சி செய்யறாங்கன்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. மாஷா அல்லாஹ். இப்போ இஸ்லாமிய கார்ப்பரேட்டிசம் அப்படின்ற அந்த ஒரு டாபிக் நம்ம எடுத்துருக்கோம் சார். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா ட்ரம்ப்புக்கு ஒரு $400 மில்லியன் வச்சு கிட்டத்தட்ட நம்முடைய 3400 கோடி அளவுக்கு ஒரு சொகுசு விமானத்தை கத்தார் கொடுக்குது. ஆனால் அதே இஸ்லாமிய நாடான பலஸ்தீனத்தில் கிட்டத்தட்ட 48 மணி நேரத்தில் 16,000 குழந்தைகள் வஃபாத் ஆயிடுவாங்க, பட்டினியின் காரணமாக வஃபாத் ஆயிடுவாங்க அப்படின்னு ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது இஸ்லாமிய நாடுகள் இந்த மாதிரி உதவாமல் அமைதியாக இருப்பதற்கு பின்னணி என்ன? உதவாமல் இருக்கிறாங்கன்னு ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் உதவத்தான் செய்வாங்க. ஆனால் இப்போ கூட கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே ட்ரக்குகள் 100-200க்கு மேலே ட்ரக்குகள் காசாவினுடைய எல்லையில் காத்திருக்குதுன்னு சொன்னால் இந்த உதவிகள் எல்லாம் இப்போ இவங்க செய்கிறதுனால தான் கிடைக்கும். உதவாமல் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க செய்ய வேண்டிய அளவுக்கு செய்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி தான் இருக்கு. உங்களுடைய இவ்வளவு பெரிய பணபலம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பணபலம் எப்படிப்பட்டதுன்னா, உலகத்தில் ரொம்ப செல்வாக்கு படைச்ச ஒரு அமெரிக்க அதிபர்,
அமெரிக்க அதிபர் வந்து ஜனநாயக நாட்டினுடைய தலைவர், உலகத்துக்கே ஜனநாயகத்தை போதிக்கிறவர். அவர் சொல்றாரு, நாங்க வந்து சவுதிக்கு வந்து வாலாட்டி கொண்டு இருப்போம்னு சொல்றாரு. அல்லாஹ். பகிரங்கமா வீடியோக்கள். அவர் நான் வாலாட்டுவார்ன்ற வார்த்தையை நான் தமிழ் இயல்புக்கு சொல்றேன். அவர் சொன்னது வேற. அவர் சொன்னது ஒரு கொச்சையான வார்த்தை. நாங்க அதை ஆட்டி கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், ஐ லவ் த கிங். யார் சொல்றா பாருங்க. ஒரு ஜனநாயக குடியரசு, உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக குடியரசனுடைய தலைவர் சொல்றாரு, ஐ லவ் த கிங் அப்படிங்கிறார். காரணம் காசு. அவங்கள்ட்ட அவ்வளவு பணம் இருக்கு. சவுதி கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு. அந்த பணம் வந்து இவங்களுக்கு தேவை. அந்த பணத்தை பெறுவதற்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட்டை பண்ணுவாங்க. இந்த கிங் அரசர்களுக்கு என்னன்னா, உள்ளூருக்குள்ளார வந்து அவங்களுக்கு எதிரான ஒரு அரசியல் நடக்காம தடுக்கணும். அதுக்கு அவங்களுக்கு தேவையான பலத்துக்கு அவங்கள பயன்படுத்திக்குவாங்க. ஸோ அப்போ ட்ரம்ப்புக்கு அவங்க கொடுத்தது வந்து அவங்களுடைய சொந்த அரசை பாதுகாத்துக்கிறதுக்காக. கத்தர் நாட்டுக்கு ஒரு இராணுவம் கிடையாது. கத்தர் நாட்டில் பாதுகாப்பே யாரோடது தான்? அமெரிக்காவுடையது தான். அந்த இராணுவம் தான் பாதுகாக்குது. அதனால கத்தர் வந்து கொடுக்கறதுங்கிறது அது அவங்களுடைய நீண்டகால இன்டர்னல் மேட்டர். அது தனியாக தலைப்பில் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். அதாவது உலகம் முழுக்க மலர்கிற ஜனநாயகத்துக்கு ஏன் மத்திய கிழக்கு நாடுகளில் இடம் கிடைக்கிறது இல்லை? அது ஏன் வர்றதில்லை? உலகம் முழுக்க ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறவங்க இங்கு உள்ள ஜனநாயகத்தை பற்றி ஏன் பேசுறது இல்லைங்கிறது அது தனிப்பட்டு ஆய்வு செய்யப்பட வேண்டிய விஷயம். அது தேவையா அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு செய்யணும். ஆனால் இப்போ நல்ல காசு வசதியோடு இருக்காங்க. அதை பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு இவங்க தான் உதவி செய்கிறாங்க. இப்போ அவர் கொடுத்த அந்த $400 மில்லியன் மதிப்புள்ளான சொகுசு விமானம்ங்கிறதெல்லாம் ஒரு ட்ரம்ப்புக்கு கொடுத்ததுன்னு அல்ல. அது பொதுவாக அவங்க எப்போதுமே பண்ணுறது பொதுவாக. இன்னொன்று இருக்குது, அவங்க எல்லாருக்கும் பண்ணுவாங்க. அவர்கள் ஏன் பாலஸ்தீன மக்களுக்கு பண்ண மாட்டாங்க? அப்போ அது வந்து ஒரு அரசியலில் வந்து அதை அந்த பண்ணுற அளவுக்கு அவங்க தங்களை வளர்த்துக்கல. இப்போ பண்ணுறதுன்னா என்னன்னா, முதல்ல வந்து ஆயுத பலம். அப்படி பண்ணால் அவர்கள் அரசியல் தெளிவும் ஆயுத பலமும். அப்போ அப்படி பண்ணா அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இவங்களுக்கு இவங்க இந்த பகுதிகளில் இருக்கிறவங்க முழுக்கவே எதை பயப்படுறாங்கன்னா, புரட்சியை பயப்படுறாங்க. இவங்க எல்லாமே ஏன் பயப்படுறாங்கன்னா, மக்கள் புரட்சியை இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ இங்கே நடக்கிற மக்கள் புரட்சியை ஆதரிச்சிட்டா அது சன்னமாக தங்களுக்கும் வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஓகே. அப்போ இவங்களும் என்ன பார்க்குறாங்கன்னா, மானசீகமாக நிச்சயமாக அவங்களுக்கு பாலஸ்தீன மக்கள் தாக்கப்படுறதை பற்றி அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னெல்லாம் சொல்ல முடியாது, கவலைப்படுவாங்க. அவங்க தங்களுடைய கண்டனங்களை சொல்லத்தான் செய்கிறாங்க. ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய இருப்பை பற்றி அவங்கவுங்களுடைய செல்வாக்கு தக்க வச்சுக்கிற இது இருக்கணும் இல்லையா? அது நம்ம சுயநலம்னு சொல்றதா அல்லது இயல்பு அப்படின்னு சொல்றதா, அது ஒரு வகை. அதை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க இதை செய்யறாங்க. இதற்கு பின்னாடி ஆனா போதுமான அளவு பாலஸ்தீன மக்களுக்கு செய்யறது இல்லைங்கிறது வந்து தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப இதற்கு பின்னாடி வஹாபிசம் அப்படின்ற ஒன்று இருக்கு அப்படின்றது உண்மையா? வஹாபிசமும் ஒரு கார்பரேட்டிசம் தான். வஹாபிசம் அப்படிங்கிறது இஸ்லாத்தில் ஏற்பட்ட கார்பரேட்டிசம் தான். அவங்க கார்பரேட் மக்களை ஆதிக்கம் கொள்ளுதலுக்கு பல வகையான உத்திகளை பயன்படுத்துவாங்க. ஓகே. அப்படி கொள்கையை ஒரு உத்தியாக பயன்படுத்தினது தான் வஹாபிசம் அப்படிங்கிறது. இப்போ அங்கே உருவாகினவங்க சவுதியில் வந்து சவுதியினுடைய ஆட்சியாளர்களாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணவங்க அங்கிருந்த சில கிளர்ச்சி குழுக்கள். சவுது குடும்பம்ங்கிறது அங்கிருந்த ஒரு கிளர்ச்சி குழு தான். அந்த கிளர்ச்சி குழு ஆதிக்கம் பெறுவதற்கு, மக்களிடத்தில் செல்வாக்கு வாங்குறதுக்கு இந்த கொள்கை வழியை, முகமது பின் அப்துல் வஹாபினுடைய கொள்கை வழியை பயன்படுத்திக்கிட்டாங்க. இதை பயன்படுத்தி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ அவங்களுக்கு கொள்கைகள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கொள்கையில் எல்லாம் ஈடுபாடு இருக்கிற மாதிரி கேட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த கொள்கையெல்லாம் இல்லை, மொத்தத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. நமக்கு பார்க்க வேண்டியது, இந்த கார்பரேட்டிசத்தினுடைய ஆபத்தை நம்ம பார்க்க வேண்டியது, இந்த நாடு சவுதி அரேபியா அல்லது அது சார்ந்து இருக்கிற மொத்த அரபு முழுக்கவே மிக உன்னதமான கலாச்சாரத்துக்கு பழக்கப்பட்ட நாடு. நீங்கள் உலகத்தில் வந்து ஃபீல் ஃப்ரீயாக போக முடியும்னு, அதாவது மனசுக்குள்ளார தப்பான எண்ணங்கள் எல்லாம் வராமல் போக முடியும் அப்படின்னு நாடு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 நாடு சொல்லுவேன். என்னென்ன? ஒன்று புருனை சொல்லுவேன், இன்னொன்று சவுதி அரேபியா சொல்லுவேன். ஏன்னா வெளிப்படையில் நீங்கள் ஒரு பக்கம் நடந்து போகிறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு நீங்கள் பார்க்குற காட்சிகள் வந்து உங்கள் மனசை சஞ்சலப்படுத்துகிற மாதிரி இருக்காது. சவுதியிலையும் இருக்காது. ஓகே. ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் உதாரணமாக ஒரு ஆம்பளையாக ஒரு வயசு உள்ள ஆளுகளை நம்ம போய் நடந்து போகும்போது ஒரு பெண்ணை வந்து அலங்காலமாக பார்க்குற ஒரு சூழல் வந்து இருக்காது. எல்லாருமே உங்களுக்கு அந்த பர்தா நடைமுறைக்குள்ளே இருப்பாங்க. இந்த நடைமுறையை இது அதே போல் அங்கே வந்து எந்த அனாச்சாரத்துக்கும் வழி இல்லாமல் இருந்தது, எந்த ஆபாசத்துக்கும் அங்கே இடம் இல்லாமல் இருந்தது. இது உலகமே ஒத்துக்கொண்ட விஷயம். அது ஆபாசங்களுக்கு இடமில்லாத இடம் சவுதி அரேபியா. இதை இப்படி மாற்றினது 1400 வருஷத்துக்கு முன்னாடி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ஒருவருடைய சக்தியால் இன்ன வரைக்கும் அது பாதுகாப்பான நாடு, திருட்டு பயம் கம்மி, பெண்களுக்கு பாதுகாப்பான நாடு. நீங்கள் சமீபத்தில் கூட ஒரு நர்ஸு ராத்திரி 1:30 மணிக்கு
அவங்க பணி செய்கிற மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு நடந்து போகும்போது ஒரு ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. ம். நான் ஒத்த பெண்ணாக நடந்து போகிறேன், ஆனால் என் வீட்டில் என் கணவனும் பிள்ளையும் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்க. மாஷா அல்லாஹ். நான் வர்றதை பற்றி அவங்க பயப்பட வேண்டாம் சூழ்நிலை இருக்குதுன்னு இப்போ சமீபத்தில் போட்டிருந்ததை பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நிறைய இருக்குது. ஓகே. இப்போ இந்த ஃபிஃபா வேர்ல்டு. வேர்ல்டு கப்பு நடந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்த பெண்கள் ம். பலருடைய பேட்டி ராய்ட்டர்ஸில் இருக்குது. நான் வரும்போது எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன் பயந்துக்கிட்டு. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சது தேவையே இல்லை, ம். இது வந்து பெண்களுக்கு முழு பாதுகாப்பான நாடுட்டு. அது சொன்னது ராய்ட்டர்ஸில் பலது. இது இந்த இந்த சூழ்நிலையை இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் உருவாக்குனதல்ல இது. ம். ம். இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு உருவாக்கின அமைதியும் கலாச்சார புரட்சியும் இது. ம். இதை வந்து இந்த கார்பரேட்டிசம் என்ன பண்ணுது, தகர்க்குது. ம். இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு இன்னைக்கு இதுக்கு வந்து காசு பண்ணுறது தானே ம். இது. இப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன, சவுதி அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்ன, பணம் வரணும். பணம் வரணும். பணம் வரணும்னா டூரிஸ்ட்டை வர வைக்கணும். அப்போ அதுக்கு என்ன தேவை, அவங்கள உல்லாசமாக வைக்கிறதுக்கு என்ன தேவை, எல்லாத்தையும் திறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் திறந்து விட நினைக்கிறான். அப்போ இந்த கார்பரேட்டிசம் மனப்பான்மை மக்களுடைய கொள்கையை, கலாச்சாரத்தை, அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பில் எல்லாத்தையும் தீய மாற்றங்களை ஏற்படுது. அதனால வஹாபிசம் அப்படிங்கிறது இஸ்லாமிய கொள்கையில் உருவான ஒரு கார்பரேட்டிசம். ஓகே. அந்த கார்பரேட்டிசத்தை வந்து கொள்கைங்கிற ஒரு மேல் பூச்சில் உள்ளுக்குள்ள அதிகாரத்தை பெறுவதை நோக்கமாக கொண்டு வந்த ஒரு கார்பரேட்டிசம். கொள்கை ரீதியாக வஹாபிசம் என்பது ஒரு கார்பரேட்டிசம். இஸ்லாமிய கார்பரேட்டிசத்தில் கொள்கை ரீதியாக இது ஒரு கார்பரேட்டிசம். இப்போ இதே மாதிரி இஸ்லாமில் ஒரு 3 பில்லர்ஸ், 3 பில்லர்ஸ் இஸ்லாத்தில் வந்து ஈமான், இஸ்லாம், இஹ்சான், அகீதா, ஷரியா, தசவுஃப் சொல்கிறோம் இல்லையா. இப்போ கொள்கை ரீதியாக இது, ஷரியாத் ரீதியாக ஏதேனும் கார்பரேட்டிசம் இருக்குதா? இப்போ கார்பரேட்டிசம் இதுக்குள்ளே வந்துச்சு இதுக்குள்ளே வரலன்னெல்லாம் சொல்ல முடியாது. Okay. ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்துருச்சு. இப்போ ஷரியத்துன்னு நீங்கள் கேட்டீங்கன்னு வைங்க, ஹஜ் ஷரியத்தினுடைய ஒரு கடமை தான். ஆமாம். ஹஜ் இப்போ வந்து ஒரு கார்பரேட் வணக்கமாகத்தான் மாற்றப்பட்டிருக்கு. ஓகே. நல்லா ஹஜ் எத்தனாயிரம் வருஷமாக நடக்குது, 4000 வருஷமாக ஹஜ் நடக்குது, 4500 வருஷமாக ஹஜ் நடக்குது. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை கொண்டு வந்து 1400 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஹஜ்ஜு வந்து எப்படி இருந்துச்சு, அந்த ஹாஜிகளை வந்து எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க, மக்காக்காரங்க எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க, ஹாஜிகளுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாங்களே Yes. தவிர சம்பாதிக்கணும்னு அவர்கள் மூலமாக நினைச்சவங்களாக, லாபம் சம்பாதிக்கணும்னு நினைச்சவங்களாக அவங்க பார்த்ததில்லை. அவங்களுக்கு பேரே ஹாஜிகளுக்கு உதவி செய்யறது தான். மாஷா அல்லாஹ். கடன் வாங்கி உதவி செய்தார் அபு தாலிபு அப்படின்னு நாம பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ். கடன் வாங்கி ஹாஜிகளுக்கு தண்ணி உதவி கொடுத்தாரு. செய்தார். அந்த கடனை அடைக்க முடியாம போய் அந்த பொறுப்பை கொடுத்தாரு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான்னு வரலாறு இருக்கு. ஓகே. அப்போ கடன் வாங்கி தண்ணி கொடுத்தவங்க இன்னைக்கு ஹாஜிகளுடைய ரத்தத்தை உறிஞ்சிற அளவுக்கு மாறிட்டாங்க. இது ஒரு ஷரியத்துக்குள்ள வந்திருக்கிற கார்பரேட்டிசம், பெரிய அளவில் பேசப்பட வேண்டிய விஷயம். ம். ஹஜ்ஜில் வந்து கார்பரேட்டிசம் அப்படிங்கிறது வளர்ந்துருக்கு. ஒரு சராசரி கணக்கு, ஒரு பேராசிரியர் சொல்ற கணக்கு என்னன்னா, சவுதி அரசாங்கத்துக்கிட்ட வந்து இவ்வளவு காசு எங்கிருந்து வருது. ஒன்று பெட்ரோல் இருக்குன்னு சொல்லுவாங்க. பெட்ரோல் இருக்கிறது வாஸ்தவம் தான், பெட்ரோலில் பணம் கிடைக்குது. ம். ஆனால் அவங்களுடைய சொந்த நாட்டினுடைய மொத்த தேவையையும் ஹஜ்ஜினுடைய பணம் நிறைவேற்றி வச்சிருதுங்க. ஹஜ்ஜில் கிடைக்கக்கூடிய பணம், ஒரு ஹஜ்ஜில் கிடைக்கக்கூடிய பணம், ம். ஒரு ஒரு ஹஜ்ஜில் கிடைக்கக்கூடிய பணம் அவங்களது. சைனாவினுடைய பொருளாதாரம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுல ஹஜ்ஜுக்கு முக்கிய பங்கு இருக்கு. ம். அவ்வளவு தூரம் ஒரு ஹஜ்ஜில் சைனாவுக்கு நன்மை இருக்கு. ஒரு ஹஜ்ஜில் வந்து நீங்கள் கார்பரேட்டிசம் பற்றி கேட்டீங்க, ஒரு ஹஜ்ஜில் வந்து சவுதி ஏர்லைன்ஸுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு, ஒரு ஹஜ்ஜில் சவுதியில் இருக்கிற ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு கிடைக்கிற வருமானம் எவ்வளவு, பிரமிப்பூட்டக்கூடியது. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல்ல சவுதி அரசாங்கம் ஹஜ்ஜுங்கிறத இபாதத்துங்கிற இடத்துல இருந்து மாற்றி இண்டஸ்ட்ரிகளை கொண்டு போயிட்டாங்க. சவுதி அரசாங்கத்தினுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுக்குள்ளார கொண்டு வந்துட்டாங்க. உள்ள வருது ஹஜ் உம்ரா. அப்போ அவனுடைய இந்த வஹாபிச அரசாங்கத்தினுடைய கான்செப்ட் பாருங்க, இவன் இது நன்மையே கிடையாது. எந்த வகையிலும் நமக்கு நன்மை, கொள்கை ரீதியாகவும் நன்மை கிடையாது, ஷரியா மார்க்க வணக்க வழிபாட்டு ரீதியாகவும் நன்மை கிடையாது, குண ரீதியாகவும் நன்மை கிடையாது. முழுக்க முழுக்க எவங்கிட்ட வந்து லாபம். லாபம் தான் பிரதானம்னு வந்துருச்சோ அவன் என்ன வேணாலும் செய்வாங்க. அப்படித்தான் இப்போ இந்த வஹாபிசம் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, நம்முடைய வணக்க வழிபாட்டுக்குள்ளேயும் கார்பரேட்டிசத்தை கொண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அது விரிவாக பேசினோம்னா, அது ஹஜ்ஜில் இருக்கிற கார்பரேட்டிசம்னு விரிவாக பேசுனீங்கன்னா அது ஒரு பெரிய தலைப்பாக போயிடும். எந்தெந்த வகையிலெல்லாம் கார்பரேட்டிசம் இருக்குது அப்படின்னு ஆகி போயிடும். முதல்ல வந்து நம்ம காசு செலவு பண்ணி விமானத்தில் டிக்கெட் போட்டு போய் இறங்குவோம். யாராவது ஒருத்தர் வழிகாட்டுவார், ரூம் பிடிச்சி கொடுப்பாரு, அவர் நம்மளை தங்க வைப்பார். வரும்போது அவருக்கு ஏதாவது கொடுத்துட்டு வருவாங்க. அவருக்கும் இதில் ஒரு ஏதாவது கொடுத்துட்டு வருவாங்க. சாதாரணமாக எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்களாம். நீங்கள் பழைய வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் ஒரு வீட்டில் போய் தங்குனீங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க, நீங்கள் எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, நீங்கள் அவங்களுக்கு தாராளமாக கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க கிதாபுகள். மாஷா அல்லாஹ். இப்போ இங்கே தங்குறது அங்கே தங்குறதை பற்றி எழுதியிருக்காங்க. இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, உலகத்தில் மிக அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிற இடங்களாக மாறி போச்சு. ஒரு நாளைக்கு ஒரு ரூம் வாடகை 40,000 50,000, குறைஞ்சது 25,000 30,000 ஒரு நாளைக்கு. இது எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்க? அது பெட்டு 4 பெட்டு 5 பெட்டு. நீங்கள் அங்கே 2 பெட்டு இருக்கிற ரூம்ஸை பார்க்குறது ரொம்ப ரேரு. இங்கே பெரிய லக்ஸுரியில் போனாலுமே 4 பெட்டு அப்போ தான் கட்டுப்படி ஆகுங்கிறாங்க.
அப்போ நம்முடைய ஷரியா இதில் கார்பரேட்டிசம் பண்ணியிருக்கிற பெரிய பாதிப்புகள் ஒன்று இந்த ஹஜ்ஜு வந்து அதை அது ஹஜ்ஜு கம்பெனிகள்லேருந்து ஆரம்பிக்கணும். அது இருக்கட்டும். ஆமாம், அது ஹஜ்ஜு தொட்டோம்னா கம்பெனிலேருந்து ஆரம்பித்தா அது சவுதி அரசாங்கம் வரைக்கும் அது எப்படி போகும் அப்படின்னு எல்லாத்தையும் இப்போ ரொம்ப பெரிய கார்பரேட்டிசம் ஆக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் இப்போ நம்ம இந்த வருஷம் 42,000 பேர் ஹஜ்ஜுக்கு போக முடியல. அதுவும் கார்பரேட்டிசத்தினுடைய ஒரு பாதிப்பு தான். அநியாயம். அரசு அனுமதி வாங்கி ஒரு சவுதி எல்லாம் அரசாங்கம் கோட்டா கிடைச்சும் ஒதுக்கி மக்கள் அத்தனை பேரும் பணம் கட்டிட்டாங்க. இப்போ அந்த பணம் கட்டின மக்கள் தான் நஷ்டவாளிகள். மக்கள் அத்தனை பேரும் பணம் கட்டி 42,000 பேரும் பணம் கட்டிட்டாங்க. பணம் கட்டி எல்லாம் முடிச்ச பிறகு ஹஜ்ஜுக்கு போக முடியல. இதுக்கு கார்பரேட்டிசம் தான் காரணம். அதை விரிச்சு பேசினா கொஞ்சம் ரொம்ப பெரிய அளவில் பேச வேண்டியதாயிடும். ஆமா. இஸ்லாம் அல்லாத மற்ற எந்த மதம் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த கார்பரேட்டிசம் என்பது இப்போ அரசியல் நகர்வின் மூலமா இது வலுவடையுமா? நாட்டினுடைய அல்லது மாநிலத்துடைய அரசியல் நகர்வின் மூலமா இது வலுவடையுமா? கண்டிப்பா. ம். கார்பரேட்டிசம் நான் முதல்லயே சொல்லிட்டேன். ம், ம், ம். கார்பரேட்டிசம் அப்படிங்கிறது அதனுடைய பேக் ட்ராப்ல அரசியல் அரசியல் அதிகாரம், இருக்கிறது. அரசியல் அதிகாரம்னு வருது. அப்போ அரசியல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு 2026 நீங்க தேர்தல் களத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா புதிதாக நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு. மாற்று அரசியல் தான் அதற்கு காரணமா? இல்ல இந்த கார்பரேட்டிசம் சார்ந்த எதுவும் சூட்சமும் இருக்குதா? இதை எப்படி பாக்குறது? திடீர்னு ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடியில் வந்து ஏதாவது இருக்கும், சில கைகள் இருக்கும். அரசியல்ங்கிறது சில பேர்ல ரத்தத்தில் ஊர்ன ஆரம்பத்திலிருந்து ம், ம், அரசியலில் ஈடுபட்டு வர்றது தான் அரசியல். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, இப்போ நம்ம நாட்டினுடைய பிரதமர் ம். அரசியல்வாதி. ஏன்னா அவர் ஃப்ரம் தி பிகினிங் அரசியலையே இருந்து வந்திருக்காரு. அவர் அரசியல்வாதி. அல்லது நமக்கு தெரிஞ்ச மற்ற தலைவர்கள் எல்லாம் நம்ம ஊர் எம்எல்ஏ முன்னாடி அல்லது இருந்து நம்ம இவங்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே அது அவங்க சின்ன சின்ன பொறுப்புல இருந்து வந்து அரசியலுக்கு ஓகே. வந்திருப்பாங்க. நம்ம வைகோ எடுத்து ம், பார்த்துங்களேன். ம், அவர் சின்ன வயசுல இருந்து அரசியலுக்கு வந்து நம்ம இப்படி முதலமைச்சர் ஓ, எடுத்துப்போம். ம். அப்படிலாம் அப்படியே அரசியலுக்கு வந்தவங்க. வந்திருப்பாங்க. இது திடீர்னு யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு அரசியல் இயக்கம் வரும்போது ம், அது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தும். இவங்க பின்னாடி எந்த கை இருக்குது ம், அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். கார்ப்பரேட்டுகளுடைய கை இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பெரிய கட்டமைப்பை அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துட முடியாது. கார்ப்பரேட்டுகளுடைய உதவி இல்லாமல் கொண்டு வர ம். முடியாது. அதனால இதில் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஆனால் ம், ம். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசா ஒரு ஏற்பாடு கிடைச்சிராதா அப்படிங்கிற ஒரு ஒரு இயக்கம் தேடல் இருக்கு. இளைய தலைமுறைகிட்ட இருக்கிறத இருக்குது. பார்க்கணும். ஓகே. இங்க வந்து 2 அரசியல் இருக்கு. திமுக அரசியல், அதிமுக அரசியல் 2 அரசியல் இருக்கு. இதை தவிர்த்துட்டு வேற எவனாவது நல்லது மக்களுக்கு உண்மையாக நடந்துக்கிற ஒரு இது கிடைக்காதா அப்படிங்கிற அப்படின்ற ஒரு இயக்கம். தேடல் மக்கள்கிட்ட இருக்குங்கிறத, அதாவது விழிப்படைந்த மக்கள். ம், ம். சில பேர் மத முட்டாள்தனத்தில் போய் மத பிற்போக்குத்தனத்தில் போய் மதவாத கருத்துக்களில் போய் வேற மாற்று அரசியலை தேடுறது ஒன்று இருக்கு. வேற. அப்படி இல்லாமல் வேற ஒரு நல்ல ஆளுகளாக வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இளம் தலைமுறைகிட்ட இருக்கு. இருக்குது. அதை பயன்படுத்திக்கலாம்னு நினச்சி வந்திருக்கிறாங்களான்னு தெரியாது. ம். விஜய் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் திடீர்னு அரசியலுக்கு வந்திருக்கார். அது கொஞ்சம் ஒரு சந்தேக இருக்கும். கண்ணோட்டப்படக்கூடியது தான். ம், அவர் தன்னை ஒரு அரசியல்வாதியாக நிலநாட்டணும். ம், அரசியலுங்கிறது மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசி வர்றது. ம், அவர் நிலநாட்டணும். ம். அதுக்கு இறங்கி வரணும். அது இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து தான் பார்த்துக்கலாம் முடியும். அதை வந்து நம்ம வந்து முடிவு செய்யணும். இப்போ ரீசெண்டாக சென்னையிலுடைய ஒரு பிரபலமான மஸ்ஜிதுடைய முன்னாள் இமாம்கள் 2 பேருக்குமே மத்தியில் பேட்டி எடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அப்போ ஒருத்தர் வந்து அதை ஆதரிக்கணும், அதை ஆதரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அப்போ ஆதரிக்கக்கூடாது என்று பேசிய நபர் அவர் சொல்லக்கூடிய கருத்து இந்த மாதிரி சொல்லியிருந்தா அது வேற. ஆனால் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா அவர் திரைத்துறையை சார்ந்தவர் அப்படின்றது மட்டும்தான். திரைத்துறையை சார்ந்தவர் அப்படின்னா பழைய காலத்தில் இருக்கக்கூடிய பேச்சு தமிழ்நாட்டுடைய பழைய மக்கள் சொல்வது தமிழ்நாட்டுடைய பொற்காலம் என்பது எம்ஜிஆருடைய காலம்ன்றாங்க. எம்ஜிஆர் திரைத்துறையை சார்ந்தவர் தான். செல்வி ஜெயலலிதா அவர்கள் திரைத்துறையை சார்ந்தவர்கள். கலைஞர் கூட திரைத்துறையை சார்ந்து ஏதோ எழுதியிருக்கார், நடிக்கவில்லைன்னா எழுதியிருக்கார். இப்போ இருக்கக்கூடிய திமுக ரெட் ஜெயின் சொல்லக்கூடிய ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வச்சுருக்காங்க. அதுவும் திரைத்துறை தான். திரைத்துறையை சார்ந்து இருக்காங்க அப்படின்றதுக்காக வேண்டி அவர்கள் நம்மை ஆட்சி ஆளக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஒரு எந்த மக்களுக்கு மத்தியில் நமக்கல்ல மக்களுக்கு மத்தியில் இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்காது. வேறு கருத்தை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ இவர் வந்து விஜய் என்பவர் திரைத்துறையை சார்ந்திருக்கார், அதனால் வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? மக்கள் வந்து நிச்சயமாக அந்த கருத்தை எதிர்ப்பாங்களா இல்லையா? பொதுவாக நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் தமிழக முஸ்லீம்கள் செய்த பிழைகளில் ஒன்றா சொல்கிறது எம்ஜிஆரை ஒதுக்கணும். ஓ மை காட். ஏன்னா நீண்ட நாள் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் ஆட்சியில் இருந்தார். அந்த ஆட்சியில் இருக்கிற காலமெல்லாம் கூட அவருக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் ஒரு அகழ்ச்சி இருந்தது. ஒரு நெருக்கம் இருக்கல. திமுகவோட இருந்த ஒரு நெருக்கம் அண்ணா திமுகவோட இருக்கல. நீண்ட காலம் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் ஆட்சியில். ஏன் இங்கே வந்து ஒரு இந்துக்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கக்கூடாதுன்னு முதல்ல கேள்வி எழுப்பினவர் அவர் தான். அதுவே எதுக்கு காரணம்? இந்த அகழ்ச்சிக்கு காரணம் தான். அவர் வந்து அந்த அமைப்புகளுடைய பின்னணியை தெரியாமல் அப்படி ஒரு கேள்வி அவர் கேட்க வச்சதுக்கு காரணம் நம்மீதான ஒரு நெருக்கம் அவருக்கு இல்லாமல் போனது காரணம். முஸ்லீம்கள்கிட்ட இருக்கிற ஒரு தமிழ்நாட்டு முஸ்லீம்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு பலவீனம் என்னென்னா அரசியலாக பார்க்காம போகிறது.
அதுவும் நம்ம இருக்கிற அரசியல். இஸ்லாமிய அரசியல்னு ஒண்ணு இருந்தால், அது நடைமுறையில இருக்கும்போது இஸ்லாமிய அரசியல் அல்லது அதற்கான கோட்பாடுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு இஸ்லாமிய அரசியல்ல ஆட்சியாளன் மது அருந்துறான்னு வைங்களேன். நான் என்னடா இவன் முஸ்லீம் ஆட்சியாளனா இருந்துட்டு தண்ணி அடிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம அதை ஆட்சேபனை பண்றதுக்கு நியாயம் வரும். ம். இஸ்லாமிய சமூக சூழல் இல்லாத, நம்ம பெரும்பான்மையா இல்லாத, சிறுபான்மையா இருக்கிற நாட்டுல, பன்முக சமூகம் மக்கள் கொடி இருக்கிற நாட்டுல வந்து எல்லா விஷயத்தையும் நம்முடைய மத சட்டங்களின் கண்ணோட்டத்திலேயே பார்க்க முடியாது. அதுல அவரு திரைத்துறையில நடிச்சாரு அப்படிங்கிறத வந்து நாம பாவமா பார்த்தோம்னா, அது ஒரு பொருத்தமானதல்ல. நம்ம அப்படித்தான் எம்ஜிஆர்ட்ட வந்து நம்ம வரைக்கும் வந்துட்டோம். ஆனா ஒண்ணு, எம்ஜிஆருடைய ஆட்சி பொற்கால ஆட்சின்னுலாம் நான் சொல்றத வந்து ஒத்துக்கொள்ள முடியாது. ஆனா நீண்ட காலம் ஆட்சி செய்துட்டார். அவர் இருக்கிற வரைக்கும் வேற யாராலும் அவர் வர முடியல. மக்கள் அபிமானத்துக்குரிய ஒருத்தராக இருந்தார். இப்ப நம்ம வந்து தமிழ்நாட்டுல எத்தனை சதவீதம் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்ல. நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை சதவீதம் இருப்போம்? ஒரு 7% அரசு செலவு. சரி, நம்ம கணக்கின்படி பார்த்தா கூட ஒரு 10% வச்சா கூட மீதி இருக்கிற 90% மக்களுடைய தீர்மானம் தானே அதிகாரத்துக்கு யாரை நிறுத்த முடியும், அவரை நிறுத்த முடியும். அப்ப அவரை வந்து நம்முடைய மத கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்கறது வந்து பொருத்தமல்ல. அரசியலுக்கும் அது ஒரு பொருந்தி வரக்கூடிய ஒரு செயல் அல்ல. அவர் எவ்வளவு தூரம் நீதி பராமரிப்பவராக இருப்பாரு, நமக்கு அவர் நீதியா நடந்துக்குவாரு, அதுதான் பார்க்கணும். ஆட்சியாளர்கள் நமக்கு நீதியா நடந்துக்குவாங்களா, இது முதல்ல பார்க்க வேண்டியது. அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, ஆட்சியாளர்கள் நமக்கு அக்கிரமம் செய்யாம இருப்பாங்களான்னு பார்க்கறது. ஒரு ஆட்சியாளர் விஷயத்துல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் இது என்னன்னா, நமக்கு இவன் அநியாயம் பண்ணாம இருப்பானா அப்படின்னு பார்க்கறது தான். லீ குவான் யூ சிங்கப்பூர் உருவாக்கின ஒரு சிற்பின்னு சொல்லலாம். அந்த நாட்டை பல தரப்பட்ட சூழ்நிலைகளில் அந்த நாட்டை வந்து உருவாக்கி இன்னைக்கு வந்து உலகத்தில் மக்களை கவர்ந்திழுக்கிற ஒரு நாடாக தவிர்க்க முடியும். சின்ன நாடு, ஆனால் உலகத்தின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடா. நீங்கள் படிச்சிருப்பீங்களா இல்லையா? உலகத்தில் ரொம்ப பவர்ஃபுல் பாஸ்போர்ட் வந்து சிங்கப்பூருடைய பாஸ்போர்ட் தான். ஃபர்ஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட் சிங்கப்பூருடைய பாஸ்போர்ட். அந்த பாஸ்போர்ட் இருந்தால் விசா இல்லாமல் நீங்கள் எத்தனையோ நாடுகளுக்கு போகலாம், நல்லா இருக்கு. அப்படி அதை உருவாக்குனதுல லீ குவான் யூ. ஒரு தடவை லீ குவான் யூ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு முஸ்லீமை வந்து எம்பியாக நியமிக்கிறார். அங்கெல்லாம் அது ஒரு மாதிரி அரசு தான். அவர் சொன்னார்னா நடக்க ஒரு முஸ்லீம் எம்பியை நிர்வகிக்கிறார். அந்த எம்பி வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் கூட்டத்தில் எந்திரிச்சு பேசும்போது, நீங்கள் வந்து இங்கே எப்படி சீனர்களை நடத்துகிறீர்களோ அதுபோல் நீங்கள் இந்த முஸ்லீம்களை நடத்துவதில்லை அப்படின்னு பேசிடுறார். பேசுனதுக்கு லீ குவான் யூ எந்திரிச்சு சொல்கிறாரு, நம்ம அரசு சட்டங்கள் எல்லாம் எழுதிடலாம், நமக்கு கீழே மக்கள் எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிற போது சீனர்களுக்கு நிகராக முஸ்லீம்கள் நடத்தப்படலை அப்படின்றத பற்றி நான் கவலைப்படுறதில்லை. சீனர்களாலே முஸ்லீம்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை நினைச்சு நான் கவலைப்படுறேன். ஒரு சிறுபான்மை சமுதாயமாக நாம யோசிக்க வேண்டிய விஷயம் அது. இவன் நமக்கு நன்மை செய்யறவனா இல்லாட்டியும் அக்கிரமம் செய்யறவனா, தீமை அநீதி இழைக்கிறவனா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்து தான் ஆட்சியாளர்களை நம்ம முடிவு செய்யணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் வாக்காளர்கள் வந்து, தமிழ்நாட்டு முஸ்லீம் வாக்காளர்கள் வந்து ரொம்ப தெளிவாகத்தான் இருக்காங்க. அவங்க தனிப்பட்டு சிந்திப்பதே இல்லை. மதம்ங்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் சிந்திச்சாங்கன்னு என்னால் யோசிக்கவே முடியல. அப்படி அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா முஸ்லீம் லீக்குக்கு மட்டும்தான் அவங்க ஓட்டு போட்டுருக்கணும். உண்மை இல்லையா? அப்படி ஏதாவது ஒரு உத்தரவாதம் இருக்கா? அதனால தமிழ்நாட்டு முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பொது ஜனம் என்ன கருதுதோ அதைத்தான் பார்த்துச்சு. ஆனா என்ன பார்க்கும் அப்படின்னா, நம்மளை நம்மளை இவன் பாதிச்சிடக்கூடாதுன்னு பார்க்கும். ஏதாவது நமக்கு நன்மை செய்ய வேணான்னு யோசிக்கும், பாதிக்கக்கூடாதுன்னு பார்க்கும். அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து திமுக அரசுக்கு முஸ்லீம்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வர்றது. இப்போ இதில் வந்து ஒருத்தர் வந்து இது அவர் வந்து திரைப்படை சார்ந்த ஒரு ஜாய்ஸ் இல்லாத அப்படின்னு எல்லாம் பேசுறது வந்து போதுமான பக்குவம் இல்லாமல் பேசுறதுன்னு அர்த்தம். இவர் திரைப்படத்துறை சார்ந்தவர், இவர் நல்ல அரசியலில் ஈடுபட்டு, இப்போ ஒரு ஆளுங்கட்சி இருந்தால் கூட ஒரு எதிர்கட்சி வேணுமா இல்லையா? சரியான எதிர்கட்சி வேணுமா? எத்தனையோ விஷயங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலில் பேசப்பட வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. உதாரணமாக கூட்டணி கட்சிகளே, காங்கிரஸ் ஆகட்டும் அல்லது நம்ம திருமாவளவன் அவருடைய விடுதலை சிறுத்தை கட்சி ஆகட்டும், அந்த கட்சிகளுக்குள்ளேயே வந்து நிறைய கோபங்கள் இருக்கு. இவங்க வந்து திமுக அரசு என்ன செய்யுது அப்படிங்கிற விஷயத்துல. ஆனா அவங்க உள் கட்சிக்குள்ள இருக்கிறதுனால அவங்க பேச முடியாம இருக்கலாம். எதிர்கட்சியாக வர நிக்கிறவங்க அந்த அரசியலை செய்யணும். அரசியலை செஞ்சா தானே நடக்கும். அரசியலை செய்யாம சும்மா ஒரு நடிகராக இருக்கிறதுனால மட்டும் மக்கள் செல்வாக்கு வாங்கிடலான்னு நினைச்சா சரியானதல்ல. அவரை நடிகராக பார்க்குற அந்த நடைமுறையும் சரியானது. அரசியல் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா மக்கள் செல்வாக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்களும் நானும் ஒரு நல்ல கருத்தை போய் பேசினா அதை கேட்கறதுக்கு 4 பேர் வரமாட்டான். அவர் சும்மா வந்து நின்னாலே பார்க்கறதுக்கு 5000 பேர் வருவாங்கிற போது அவர் நல்லது செய்யணும், அவர் அரசியல் பரணும், நல்லது செய்யணும்னு நம்ம ஒரு செஞ்சா நல்லது. அல்ஹம்துலில்லாஹ், அரசியல் குறித்துள்ள ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. மீண்டும் அந்த தலைப்பு ரீதியாக, இஸ்லாமிக் கார்பரேட்டிசம் ரீதியாக, உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் இப்போ வஹாபிசம் குறித்து கார்பரேட்டிசம் பேசியது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு
முன்னாடி அக்கீதாவில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக டிஎன்டி அதை ஆலிம்கள் சரிப்படுத்திட்டாங்க. என்றாலும் இப்போ அவர்களுக்குள்ளாகவே ஒரு அரசியலை உண்டாக்கி அதை பிளவுபடுத்தி வச்சிருக்காங்களே, இதற்கு பின்னணி யாராச்சும் உந்துதலோடு இது செய்கிறாங்களா? இதுக்கு ஏதாச்சும் ஒரு பின்னணி இருக்குதா? ஏன்னா இது பார்க்கும்பொழுது இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது அல்ல, இது வேற ஏதோ வளைகுடா நாடுகள்ல இருந்து இது ஒரு பின்னணியா இல்லைன்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. அது எப்படி? வஹாபிசம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வேரூன்றியது வெளிநாட்டுக்காரங்களுடைய முயற்சி. இப்போ மதீனால படித்து வந்தவங்க அல்லது வளைகுடா நாடுகளில் வேலை செஞ்சு வந்தவங்க அவங்க வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம இந்த சவுதின்னு தான் சொன்னாங்க. சவுதியில் அப்படி செய்கிறாங்க, சவுதியில் இப்படி செய்கிறாங்கன்னு தான் வந்து இங்கே செஞ்சாங்க. இன்னைக்கு சவுதின்னு சொல்றதுக்கு வெக்கப்படுவான். ஏன்னா இன்னைக்குள்ள அரசியல் சூழல் இல்லையா? இன்னைக்குள்ள அரசியல் சூழல் எல்லாம் பார்த்துட்டு சவுதின்னு சொல்றதுக்கு வெக்கப்படுவான். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் அந்த தயக்கம் இருக்காடா. ஆனா அவன் அந்த கொள்கையை திணிப்பு கொண்டுதான் அவன் வந்தாங்கிறத உணர மறந்துட்டான். அங்க என்ன குணரீதியான கீழ்த்தரங்கள் ஏற்பட்டுச்சோ அது பூரா அதே ஆளுகளுக்கு ஏற்படும். இவன் வந்து இஸ்லாத்துக்கு உதவியா இருக்க மாட்டான், நம்மளை அழிக்கிறதுக்கும் நம்மளை சீரழிக்கிறதுக்கும் காரணமா இருக்கும். அது அப்படி நடக்கும். அப்போ வஹாபிசம்ங்கிறது வந்த மாதிரி, அது வெளித்தூண்டுதலில் வந்த மாதிரி பல கருத்துக்களும் வந்து நம்ம தமிழ் சமூகத்தில் வந்து வெளித்தூண்டுதல்களில் வந்திருக்கு. சிலது இங்கே தானாக உருவாயிருக்கு. அதாவது இப்போ இது வந்து ஒரு கார்பரேட்டிசம் மோகம் உள்ள காலம். ஓகே. அப்போ எல்லாத்துலேயும் கார்பரேட்டிசம். ஆமாம், எல்லா இடத்துலையும் நான் தான் சொன்னேன், இட்லியிலிருந்து கார்பரேட்டிசம் வந்துடும். இட்லியிலிருந்து வரும் எல்லாத்துலேயும் அந்த கார்பரேட்டிசம் வந்துடும். அப்போ அதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மதரசாக்களில் கார்பரேட்டிசம் என்ன அதாவது ஒரு சில பேர் ஒரு நேம் ஒன்று வச்சுக்கிட்டு, அது இது கார்பரேட்டிசனுடைய பிராண்ட் நேம், ஒரு பிராண்ட் நேம் ஒன்று வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்குள்ளே கொண்டு வந்துடலான்னு கொண்டு வந்து எங்கேயும் என்ன இருக்காதுன்னா உண்மை இருக்காது. அதுக்கான அது என்ன அது என்ன யதார்த்தத்தை அதில் இருக்கணும். ஒரு மதரசாங்கிறது எந்த யதார்த்தத்தில் இருக்கணுமோ அந்த யதார்த்தத்திலிருந்து விலகி போயிடும். அது எந்த நன்மை, வெறும் கவர்ச்சி தான் இருக்கு. எந்த நன்மையை அது நமக்கு தரணுமோ அது நன்மை இருக்காது. ஆனா பெருகும் பாருங்க, 1 4 10 பெருகிட்டு இருக்கும். அந்த ஒரு பிரயோஜனம் இருக்காது. இது கார்பரேட்டிசம் மதரசாக்கள்லும் இருக்குது. மதரசாக்கள்ல இருந்தும் கார்பரேட்டிசம் வளர்ந்து வருது. நாம சில பேருடைய பேரை வெளிப்படையா சொல்றல, ஆனா யோசிச்சு பார்த்தாங்கன்னா தெரிய பயனில்லாத ஒரு ஒன்றும் இல்லைங்க. நீங்க என்ன யோசிக்கணும்னா, ஒரு மதரசாவுக்கு ஒரு மாணவரை நீங்க அனுப்புறீங்கன்னா என்ன நோக்கத்துல அனுப்புறீங்க? மார்க்கம், அவருக்கு மார்க்கம் தெரியணும், மார்க்க வளர்ச்சிக்கு அவர் வேலை செய்யணும், உந்துதலா இருக்கும் இல்லையா? இது இந்த அடிப்படை நோக்கம் போய் நீங்கள் உங்கள் ஆலிம்களை IAS ஆக்குகிறோம்னு சொல்லி ஒருத்தன் கிளம்புறான். அதுக்கு பழைய பணக்காரங்க அல்லது படித்தவங்க எல்லாம் இவர் அஜத்துமார்கள்லாம் IAS ஆனால் நல்லது தானேங்கிறான். அதே போல் ஆலிம்களை பட்டதாரிகளாக ஆக்குவோம்னு சொல்கிறோம். படிக்கணும், நம்ம ஆலிமா இருக்கிறவர் படிக்கணுங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த உலகத்தில் இன்னைக்கு தீனை சொல்லணும்னா இன்னைக்கு என்ன இருக்குன்னு படிக்கணுமா இல்லையா? இமாம் முகமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடைவீதியில் போய் உட்காந்துக்குவாங்க. அப்போ ஒருத்தர் கேட்டாராம், இந்த கிதாபுக்காரருக்கு இங்கே என்ன வேலை? இமாம் முகமது ரஹ்மத்துல்லாஹி தான் நிறைய கிதாப் எழுதினவங்க. அவங்க எழுதின கிதாபுகள் வந்து ரொம்ப பிரபலமானது இல்லையா? அவங்க போய் கடைவீதியில் உட்காந்துக்கிட்டா ஒருத்தர் கேட்டாராம், இந்த கிதாபுக்காரருக்கு இங்கே என்ன வேலை? அப்போ இமாம் முகமது ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா தானே நான் வந்து கிதாப் எழுத முடியும். மாஷா அல்லாஹ். அப்போ உலகத்தில் என்ன இருக்குது, என்ன வளர்ச்சி இருக்குது, அது நம்ம மார்க்கத்தை எந்த திறமை நமக்கு இருந்தால் நம்ம மார்க்கத்தை கொண்டு போய் நம்ம சேர்க்க முடியுமோ அதெல்லாம் நாம படிச்சுக்கணும். நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? தீனை நாம படிச்சுக்கணும், தீனுடைய வளர்ச்சிக்கு உதவணும். மதரசாக்களுடைய நோக்கம். நான் வந்து பட்டதாரிகளை உருவாக்குற மதரசாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அது மதரசா இல்லையே. நீங்க அது காலேஜ் வச்சு அங்க இஸ்லாமிய கல்வியை கற்றுக் கொடுங்க. நோக்கம் உடைய கார்பரேட்டிசத்தாலே நோக்கம் சிதையும். மதரசாக்களுடைய பொங்கலையும் அப்படித்தான். மதரசாக்கள்ல சேர்க்கிற பெற்றோர்கள் தெளிவா இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். நான் பார்த்துட்டு அந்த பெற்றோர்கள் தூய்மையா இருக்காங்க. அந்த பெற்றோர்கள் தீனுக்காகத்தான் கொண்டு வந்து மதரசால சேர்க்கிறாங்க. இந்த பையன் படிச்சுட்டு போய் ஒரு பேங்க்ல போய் வேலை செய்யணுங்கிறதுக்காக மதரசாக்களை சேர்க்கறது இல்லை. அப்படின்னா அவங்க வேற எங்கேயாவது சேர்த்துருப்பாங்க. இந்த பையனை படிச்சுட்டு போய் ஒரு கடையில் அக்கௌண்டண்டா இருக்கணும்னு பண்றது இல்லை. அவங்க தெளிவா இருக்காங்க, பேரண்ட்ஸ் நல்லா தான் இருக்காங்க. ஆனா இந்த மதரசாக்களை நம்பி ஒப்படைக்கும் போது மதரசாக்கள் 6-7 வருஷத்துல அந்த பிள்ளைங்களை எப்படி உருவாக்குறான்னா, அவன் வந்து தீன ஆசைப்படாத பிள்ளையா உருவாக்குறான். சில கல்லூரிகள், நான் பேர சொல்ல விரும்பல, நாங்கெல்லாம் இமாமத்துக்காக ஆளுகள் வந்ததில்லை அப்படின்னு அதை வெறுக்கக்கூடிய பிள்ளைகளா உருவாங்க. அப்ப நாம வந்து இந்த கார்பரேட்டிசத்தினுடைய விளைவே எதுலையும் பார்க்குறோம், இந்த மதரசா கல்வியிலேருந்து பார்க்குறோம். இதுல இன்னொரு வகையில நாங்க வந்து இப்போ மக்தபு மதரசாக்கள்லையும் என்ன வந்துருச்சு, கார்பரேட்டிசம் வந்துருச்சு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அதிகார திணிப்பு இருக்கு. இப்போ கார்பரேட்டிசம்ங்கிறது தொடங்கியது முசோலினியினுடைய அதிகார திணிப்புன்னு சொல்ற மாதிரியே எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அதிகார திணிப்பு இருக்கு. ஒரு பாடத்திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், அதுக்குள்ளார போய் கட்டாயப்படுத்தி அவங்களுக்கு ஏதாவது கவர்ச்சிகளை காட்டி அவங்கள உள்ள இழுக்கிறது. அதுல பல விற்பனைகளும் நோக்கமா இருக்கும். அதுல மக்தப் கிதாபுல இருந்து பெஞ்சில இருந்து எல்லாம் விற்கிறதும் நோக்கமா, ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையும் விற்கிறதும் நோக்கமா இருக்கும்.
இவன் மதரசாவினுடைய அடிப்படை சித்தாந்தத்தை சிதைச்சிருவான். நீங்க பாருங்க, இந்த இந்த அடிப்படையில் நடக்கிற மதரசாக்கள்ல ஒரு குழந்தை குரான் ஓதுறதுக்கு 10 வருஷம் ஆனாலும் ஓதாது. ஏன்? நம்ம ஆரம்பத்தில் நம்ம உஸ்தாது நமக்கு வந்து உட்கார வச்சு அலிபே சொல்லி கொடுத்த காலத்தில் 3 வருஷத்துல குரான் எல்லாம் ஓதி அடுத்தது வேலைக்கு நம்ம வந்துடுவோம். இப்போ 3 வருஷத்துல 4 வருஷத்துல குரான் ஓதி தரப்படுறதாக இருக்கிற எங்கேயாவது மதரசாவை நீங்க பாக்குறீங்க? இல்ல. அது எந்த சிலபஸுக்குள்ளேயும் சிக்காம இருக்கிற மதரசால தான் அது நடக்குது. மதரசா மக்தப் குரான் மதரசாக்கள் கூட கார்பரேட்டிசத்தில் மாறி அவன் பெரும்பெரும், அதாவது ஹிட்லரை விட பெரிய ஆதிக்க வல்லாண்மை செலுத்தக்கூடியவங்களாக அவங்க உருவாயிட்டு வர்றாங்க. யார் அவங்கள ஒத்துக்கலையோ அவங்கள இல்லாம பண்ணுறது, அழிச்சிடுறது, அவங்களுக்கு எதிரான சக்திகளை அழிச்சிடுறது, அதை இதா பார்க்கறது. இதில் இருக்கிறது முக்கியமாக இந்த கார்பரேட்டிச சிந்தனை. ஆனால் அதை தீனுங்கிற பேரை காட்டிக்கிறது. இப்போ இது மக்தபுகள்லேயும் நடக்குது. இது ஒரு பெரிய கார்பரேட்டிசம் தான். இதுலேயும் நாம் உஷாராக இருக்கணும். சிம்பிள் மேட்டர் நான் சொல்கிறேன், ஒரு ஆலிமை பின்பற்றுங்க. நீங்கள் தரீக்காங்கிற விஷயத்துக்கு ஒரு ஆலிமை பின்பற்றுங்க. ஒரு ஆலிம் கிட்ட இருந்து, நல்ல சரியான ஆலிம் கிட்ட இருந்து மார்க்கத்துக்கு முரணான ஒரு கருத்து வர முடியாது, வராது. அடிப்படைகளுக்கு எதிரான கருத்தும் வராது. சில நேரத்தில் ஆலிம் அல்லாதவங்களுக்கு வந்து இந்த கருத்து எங்கே போய் நிற்கும்னு தெரியல. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் நான். ஒருத்தர் வந்து அபு சுஃபியான் அப்படின்னு எழுதியிருந்தார். நீங்கள் உடனே ரலியல்லாஹு சொன்னீங்க. அவர் அபு சுஃபியான் எழுதியிருந்தார். நான் வந்து அவருக்கு உடனே பதில் போடுறேன், இப்படி சொல்லக்கூடாதுங்க, ரலியல்லாஹு அன்ஹு போடணும்னு சொன்னால் அவர் ஒருமையில் சொல்கிறாரு, இவர்களை எல்லாம் நான் பொருட்படுத்துவதில்லை. இந்த சஹாபா கட்டமைப்பை பாதுகாக்கிறதுனுடைய அவசியம் ஆலிம்களுக்கு புரியும். அவங்களுக்கு அதனுடைய இது புரியறது இல்லை. அவங்க வேற சில விஷயங்கள்ல உள்ள அவங்க பார்த்துட்டு அதில் கருத்து சொல்றதுக்கு உள்ள நுழைகிற போது அவங்களுக்கு ஏன் நம்ம மதிக்கணும்னு அவங்களுக்கு சாதாரணமாக தோணுது. அது எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தும்னு சொல்லு. ஒரு சஹாபிய நீங்க பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி தான் ஒரு சஹாபியை நீங்க குறை பேசினாலும் தீன் விட்டுருவீங்க. அப்போ மார்க்கத்தில் வந்து இப்போ வந்து இந்த தரீக்காங்கிறது ஒரு வகையான கார்பரேட்டிசமாக மக்கள் ஒரு கவர்ச்சியான தோற்றத்தில் வரும்போது அந்த கார்பரேட்டிசத்துக்குள்ள பல விஷக்கருத்துக்கள் உள்ள வருது. தமிழக முஸ்லிம்களை நாம எச்சரிக்க வேண்டிய விஷயம். சஹாபாக்களை திட்டுவது அப்படின்னு ஒரு டாபிக் ஷியாயிசத்தில் அது ரொம்ப ஒரு மெயினான பார்ட். அதில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மெயினாக ரொம்ப வந்து எல்லாராலும் ஷியாயிசம் சார்ந்து எல்லாராலும் திட்டப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இப்போ ஜமாத்தே இஸ்லாமின்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா, இவர்கள்ட்ட வஹாபிசமும் இருக்குது. அவன் அஹ்லுல் பைத்தை பற்றி பேசுகிறேன்ற பேரில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் திட்ட ஆரம்பிக்கிறான். ஹிலாஃபத்தை பற்றியும் பேசுகிறான். இவர்கள் வந்து வஹாபிசத்துக்கும் ஷியாயிசத்துக்கும் ஒரு கலப்பாக இருக்காங்களே, இது குறித்து நம்முடைய கருத்து இந்த சேனல் மூலமாக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம். ஜமாத்தே இஸ்லாமி அப்படிங்கிறது படித்தவர்கள் மட்டத்தில் ஒரு கவர்ச்சியான இடம் பிடிச்ச அமைப்பு. அது என்னன்னா, அது செய்யக்கூடிய சில சேவைகளால், உதாரணமாக சில புத்தக வெளியீடுகள், ஊடக ஈடுபாடுகள், அதையெல்லாம் வந்து மற்றவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க அதில் கொஞ்சம் ஈடுபாடு காமிச்சாங்க. அந்த செய்திகளை கொண்டு போகிற விதத்தில் அவங்க கையாண்ட சில நவீனங்கள். மௌதூதி சாஹிப்னா அவர் ஒரு கருத்தை சொன்ன விதம், ஒரு விஷயத்த அவர் சொன்ன விதம் வந்து கவர்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கு நிறைய பேர் அதுக்கு ஆட்பட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஜமாத்தே இஸ்லாமியாக இருக்கிறவங்கள்ட்ட அதை ஈடுபாடு காட்டுற எல்லார்கிட்டையும் நம்மகிட்ட சொல்கிறது, பேரில் தான் அதில் இஸ்லாமின்னு இருக்கே தவிர அதுக்கும் இஸ்லாத்துக்கு இருக்கிற சம்பந்தம் அது தனி ஜமாத்து தான். அவங்க வந்து தனிப்பட்ட கருத்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஹதீஸு நல்லதுன்னு படுதோ அந்த ஹதீஸை ஏற்றுக்குவாங்க. ரொம்ப தெளிவு அது. நீங்கள் யோசிக்க வேண்டாம். எது சத்தியமோ அதை யோசிக்கிறது விட்டுட்டு உங்கள் மனசுக்கு எது பிடிச்சதோ அதை சத்தியம்னு சொல்லுவீங்கன்னு சொன்னால் இது பேசிக் அவங்களுடைய கான்செப்ட். நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயமெல்லாம் இப்போ ரெண்டாவது. அவங்களுடைய பேசிக் கான்செப்ட் அவங்களுக்கு வெளி உலகத்தில் படபடமாக ஆடம்பரமாக காட்டுறதுக்கு எது தேவையோ அது எல்லாம் இஸ்லாம்ங்கிற பேரில் செஞ்சுக்குவாங்க. அதுக்கு தான் அவங்க பேரை எப்படி வச்சுருக்காங்க. எங்கள் அஜர்த் தான் சொல்லுவார், நம்ம யாரும் என்ன செஞ்சுக்க மாட்டோம், அப்படி ஒரு விஷயத்தை சொந்தம் கொண்டாடிக்க மாட்டோம், அல்லாஹ் நம்மளை ஆக்கணும்னு நினைப்போம். இதுதான் இஸ்லாம்னு ஒரு புக்கு எழுதுனாங்களே, எங்கள் ஹனீஃப் அஜர்த்துக்கு அவ்வளோ கோபம் வரும். நீ யாரா இதை ஹசர் பண்ணுறது, இதுதான்னு சொல்கிறதுக்கு நீ யாரா, இது இஸ்லாம்னு சொல்லு, இது இஸ்லாம் சொல்லு, இதுதான் இஸ்லாம்னு சொல்கிறதுக்கு நீ யாருன்னு முஸ்தாத் மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து அந்த மார்க்கத்தின் ஆழம் புரிஞ்சவங்க. நீ வந்து உன்னோட அளவுக்கு நீ நடந்துக்கன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன செய்யறதுன்னா, அவங்களுடைய அந்த பிரச்சார உத்தி வந்து அவங்கள்ட்ட இருக்கிற நளினமான உத்திக்கு இதாகி, இன்னொன்று என்னன்னா, சமூகத்தில் மக்கள் ஒரு சாரார்கிட்ட ஆலிம்சாவுக்கு கட்டுப்பட வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு நாகரீகமாக, அது ஒரு சிறந்த அறிவார்த்தமாகனு நினைக்கிறாங்க பல பேர். இந்த கொள்கைக்குள்ளே போனவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ஆலிம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவனா தான் இருப்பான். ஒரு ஆலிம்சாவுக்கு கீழே ஏன் நம்ம போகணும், அவர்கிட்ட என்ன நம்ம தீனை கற்றுக்கிறது, நம்மளே நேரடியாக கற்றுன்னு நினச்சி போகிறோம் தான் அப்படின்னு போகிறோம் தான் இந்த வகையில் போய் சேர்ந்தவன். இவங்களை பற்றி நம்ம பெருசாக பேசிக்கிறது வந்து சொல்லணும் மக்களுக்கு. அந்த பேரை பார்த்து ஏமாந்துடாதப்பா, பேரை பார்த்து ஜமாத்தே இஸ்லாமிங்கிற பேரை பார்த்து நீ ஏமாந்துடாத, அது இஸ்லாம்ங்கிறது பேரில் தான் இருக்குது.
இஸ்லாம்ங்கிறது அவங்கள்ட்ட யதார்த்தத்தில் இல்லை. அவங்கள்ட்ட அவங்க அவங்க குரானுடைய தஃசீர்கள் அல்லது ஹதீஸுகளுடைய விளக்கங்கள் அது அல்லாமல் சட்டம். அவனுக்கு இனி என்ன சட்டம் இருக்குன்னு சொல்லுங்க. கிடையாது. நீங்கள் அவன் பகிரங்கமாக கேளுங்க, ஜமாத்தே இஸ்லாமியினுடைய சட்டம் என்ன, மார்க்க சட்டம் எந்த எந்த அடிப்படையிலானது சொல்லு, கேட்டு பாருங்க. அவனுக்கு சொல்ல தெரியாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் தாத்தாஜா பேர் என்ன டிஎன்டிஜே காரங்கிட்ட நீ உன்னோட சட்டம் என்னன்னு கேட்டால் ஒரு சட்டம் சொல்லுவானாலே, தொழுகைக்கா சொல்லுவானா, என்னமோ ஒன்று சொல்லுவானா இல்லை, அவன் கூட ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஜமாத் இஸ்லாமிக்காரங்கிட்ட தொழுகையின் சட்டங்கள் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டு பாருங்க. உங்க அதாவது நீ அவன் சில புக்குகளை வச்சிருக்கான், அது வேற. ஜமாத்தே இஸ்லாமி பரி தொழுகையின் சட்டங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் இருக்காது. மார்க்கம் ஒவ்வொரு விஷயத்திலும் வழிகாட்டக்கூடியது இல்லையா? இது தக்பீர் கட்ட போகும்போது நான் இன்றைய லோருடைய 4 ரக்காத்துகளை இல்லையா கலாவாக அதாவாக இந்த இமாமை பின்தொடர்ந்து நிறைவேற்றேன்னு சொல்ற போது அதுல இருக்கிற தெளிவு எப்படி இருக்கு? இந்த இது சட்ட தெளிவு தானே. இது இந்த சட்ட தெளிவு தான் நம்ம வாழ்க்கை தெளிவை கொடுக்குது. இது தெளிவில்லாதவன் பட்டோபடமா இஸ்லாம் என்று காட்டினான்னா அதுக்கு பின்னாடி நீங்க போறீங்கன்னா நீங்க உங்களுக்கு புத்திசாலித்தனம் அவ்வளவுதான், உங்களுடைய இன்டெலெக்சுவல் அப்படிங்கிறது அவ்வளவுதான். ஏமாந்துடாதீங்க. இது ஒரு இஸ்லாத்துல கவனிக்கப்படுவதற்கான ஒரு அமைப்பே அல்லது. அது ஒரு பின்பற்றுதலுக்கு ஒரு பொருத்தமான அமைப்பே அல்ல. இந்த நிகழ்ச்சி மூலமாக தமிழ்நாட்டுடைய இளம் ஆலிம்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை அல்லது ஏதாவது அறிவுரை அந்த மாதிரி 2 விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல சமூகத்துக்கு வழிகாட்டுறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றிய தெளிவு. மாஷா அல்லாஹ். சம்பளம் கம்மியாக இருக்குங்கிற கவலை வேண்டாம், மதிப்பு கிடைக்கலங்கிறது கவலை வேண்டாம், நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களேன்றது கவலை வேண்டாம். சம்பளம் நல்லா கிடைக்கும், நல்லா பறக்கத்தாக வச்சுருப்பான், மதிப்பு தானாக வரும், எல்லாம் வரும். நம்மக்கிட்ட இந்த இலக்கு இருந்தால் போதும். இந்த சமூகத்துக்கு நான் வழிகாட்டணும். மாஷா அல்லாஹ். என்னை பார்த்து, என்னுடைய சிந்தனையை பார்த்து, என்னுடைய செயல்களை பார்த்து என் மஹல்லால் இருக்கிறவங்க எப்படி நடக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த வழிகாட்டு சிந்தனை நமக்கு, நான் வழிகாட்டி அப்படிங்கிற சிந்தனை நமக்கு அழுத்தமாக வரும். வந்துட்டாலே நம்மகிட்ட தடுமாற்றம் இருக்காது. நான் இப்படி போகிறதா அப்படி போகிறதாங்கிற தடுமாற்றம், இவனை ஆதரிக்கிறதா அவனை ஆதரிக்கிறதா அப்படிங்கிற தடுமாற்றம் நம்மகிட்ட இருக்காது. நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் எவனையும் எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் கருத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கு. ஓகே, நீங்கள் யாரையும் எதிர்க்கணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் கருத்தில் நீங்கள் உறுதியாக இருங்க. நான் கல் குடிக்க மாட்டேன்னு நினச்சா என்னை எவனாவது தொந்தரவு பண்ணுவானா? தொந்தரவு பண்ண மாட்டான். நான் என் கருத்தில் உறுதியாக இருக்கேன். மற்றவர்களுக்கு முதல் விஷயம், அவங்க நான் வழிகாட்டி ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கான குணங்கள் எல்லாம் பின்னாடி வரும். ஓகே, நான் வழிகாட்டி ஆகணும்னு நினச்சா போதும், அதுக்கு பின்னாடி தேவைப்பட்டது எல்லாம் வரும். பல இடத்துலையும் நம்ம மதில் மேல் பூனைகளாக இருக்க காரணம் என்ன? சில விஷயங்களை இப்படியும் அப்படியும் நெளிஞ்சு கொடுக்கலாம். நாம் வளைஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனால் நாம் என்ன ஆயிடக்கூடாதுன்னா கொள்கையை விட்டு கொடுத்துடக்கூடாது. மாஷா அல்லாஹ். நம்முடைய முன்னோடிகள் காலத்து எல்லா இமாம்களும் மிகனத்துக்கு ஆளாயிருக்காங்க. இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி, இமாம் அபு ஹனீஃபாலிருந்து எல்லா இமாம்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் அவங்க அதில் பிரச்சனைக்கு ஆட்பட்டாலும் அவங்க தங்களுடைய கொள்கையை விட்டு கொடுத்துடல. அது நம்ம கொள்கையில் எப்படி இருப்போம்? நீ அரசு நடத்துறியா, உன் கருத்தை சொல்றியா? போராடி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் போராட முடியாத போது நம்ம வகையில் நம்ம சரியா இருந்துப்போம்னு நினைச்சாங்க. இது ஃபர்ஸ்ட், நான் ஒரு வழிகாட்டியாக இருப்பேன்கிறது. 2வது நான் சொல்றது, அந்த வழிகாட்டிக்கு தேவையான அளவு படிங்க. மாஷா அல்லாஹ். இது 2 விஷயம் இளம் உலமாக்களுக்கு சொல்ல, படிங்க. நம்ம படித்தது மதரசால படிச்சுட்டு வந்தது, நம்ம மார்க் வாங்கினதெல்லாம் பெரிய விஷயம்தான். ஆனால் அது மட்டுமே ஆகாது, சமூகத்துக்கு பத்தாது. சமூகத்துக்கு என்ன தேவை இருக்கு, தேடல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம படிங்க. படிப்பு நிச்சயம் நம்மளை நல்லா வழிகாட்டியாகும். யாரெல்லாம் இன்னைக்கும் உலகத்தில் தலை சிறந்த வழிகாட்டின்னு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சிறந்த படிப்பாளிகள். அம்பேத்கர் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க. இன்னைக்கு அம்பேத்கர் பேர் நல்லா சொல்லப்படுது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க, அவர் அவ்வளோ பெரிய படிப்பாளி. எப்பயுமே உலகத்தில் தான் இருப்பார், படிப்பாளி தான் சொல்லுவேன். நான் அம்பேத்கரை தூக்கிட்டு வரேன், ஆனால் அவரெல்லாம் நம்மகிட்ட அதுக்கெல்லாம் அதை விட இமாம், நான் சுயூத்தி இமாமை சொல்லுவேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியான ஒரு முன்னோடினா இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி. ரொம்ப காலம் வாழலை, ஆனால் அவங்க எவ்வளோ பெரிய முன்னுதாரணமாயிட்டாங்க பாரு. அவர் எழுதாத புத்தகம் இருக்கா, அவருக்கு கைத்தொடாத புத்தகம் இருக்கா? ஒரு அறிவு பொக்கிஷம் அல்லவா? அல் இத்கான் ஃபி உலூமில் குர்ஆன் ஒரு கிதாப் இருக்கு. ஒரு பக்கம் படித்தா போதும், இந்த மனுஷனுக்கு இவ்வளவு செய்தி எங்கிருந்து டேட்டாஸ் கிடைச்சு. மாஷா அல்லாஹ். இது டேட்டாக்களுடைய காலம். டேட்டாக்களுடைய காலத்தில் நம்ம இமாம் சுயூத்தியை நினச்சி பார்த்து பெருமைப்படணும். அவ்வளவு டேட்டா களஞ்சி, அவ்வளோ டேட்டாஸ். ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ தகவல் அவர் சொல்லுவார். இது நம்ம உலமாக்களுக்கு பாடம் தான். இமாம் கஸ்ஸாலி பற்றி சொல்லுவோம். நம்ம கஸ்ஸாலியை போல எங்கள் மனசை விரிவுபடுத்துன்றது துவால மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம நம்மளுடைய நடைமுறையில் படிக்கணும், நிறைய படிக்கணும். அது இளம் உலமாக்களுக்கு நம்ம சொல்கிறோம். நிச்சயம் இந்த படிப்பு 5 வருஷத்தில் உங்களை சிறந்தவராக்கும். நீங்கள் எந்த மஹல்லால வாழ்கிறீங்களோ, எந்த ஊரில் வாழ்கிறீங்களோ, அந்த ஊரில் உங்களை சிறந்தவர்னு கொண்டு நிறுத்தும்.
ம். ஆமா. சந்தேகமே கிடையாது. நம்ம பார்த்த அனுபவத்துல பல பேர பார்த்துருக்கோம். அது வந்து அவங்கள கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. மாஷா. எங்க ஊர்ல ஒருத்தருக்கு இன்னைக்கு வந்து அதிகபட்ச சம்பளம் நம்ம கோயம்புத்தூர்ல. அந்த ஊர் அவர் எப்படிப்பட்டவர்னா, அவரு பணியாற்றின நிறுவனம் வந்து அவருக்கு போதல, அவருக்கு போதுமான திறமை இல்லன்னு அவர நீக்கலான்னு முடிவு செஞ்சது. ம். அந்த நேரத்துல அவங்க ஒருத்தர் ஆலோசனை சொன்னாங்க. நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து யார்கிட்டயாவது போய் 4 விஷயம் கேட்டுட்டு வந்து, அப்புறம் நீங்க இங்க உங்களுடைய வேலைய செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் படிச்சாரு. 4 கிட்ட போய் 4 சுப்ஹானல்லாஹ். பேர்த்துட்ட போய் கேட்டுக்கிட்டாரு. பல இடங்கள பார்த்தாரு. இன்னைக்கு அவரு ஹையஸ்ட் சேலரி பெர்சன். சேலரி. மாஷா அல்லாஹ். அப்ப நம்மளுடைய படிப்பு நம்ம ஆலிம்னாலே என்ன அர்த்தம்? ஆலிம்னாலே படிக்கிறவர்னு தானே அர்த்தம். உண்மதான். படிக்கிறவர்னு தானே அர்த்தம். அந்த உண்மைதான். படிப்புக்கு நாம மார்க்க ரீதியானது, நமக்கு வாழ்வியல் ரீதியானது எல்லாத்தையும் படிச்சோம்னா, நம்ம நல்லா வருவோம். அதனால 2 விஷயம் தான். 1 நான் வழிகாட்டின்னு நினைக்கிறது. 2வது படிக்கிறது. அதுக்கு தகுந்த படிக்கிறது. அதுக்கு தகுந்த படிப்பு. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப இன்னும் ஒரே ஒரு கேள்வி கடைசியாக. இந்த இவ்வளவு காலமா இப்போ உதாரணத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேச்சாளராக, வரலாற்று அறிஞராக, வரலாற்றில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு இருக்கு. உங்கள வந்து நாங்க அறிமுகம் எனக்கு குறிப்பிட்ட தனிப்பட்ட முறையில நான் வந்து உங்கள ஃபர்ஸ்ட்டு பார்த்த எந்த விஷயம்னா, 5 மணி அறிவகம் அப்படின்னு சொல்லி ஒரு இதில வந்து வரலாற்றினுடைய விஷயங்கள்ல பார்த்தது. நான் இம்ப்ரெஸ் ஆன விஷயம் அதுதான். அப்போ வரலாறு சார்ந்த அதிகமான ஒரு விஷயம். இவ்வளவு காலமாக நீங்க எத்தனையோ மேடைகள்ல பேசியிருப்பீங்க. இந்த விஷயத்த நான் இன்னை வரைக்கும் பேசல. இந்த விஷயத்த எனக்கு பேசணும் ஒரு ஆவலா நான் பேசக்கூடிய ஒரு சூழல் அமையல அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது இன்ஷா அல்லாஹ் இந்த மேடை நீங்க இந்த வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு இன்ஷா அல்லாஹ் அத குடுக்கலாம். நான் பல உங்களுக்கு இருக்குதா? விஷயங்கள வந்து இதுவரைக்கும் பேசாத விஷயங்கள இப்ப நான் சொல்லிட்டேன். மாஷா நான் வந்து அல்லாஹ். பேச்சினுடைய பல விஷயங்கள சொல்லியிருக்கேன். ரொம்ப உடைச்சு பேச முடியலனாலும், ம். நான் வந்து ஓரளவுக்கு சூசகமா வந்து இந்த விஷயங்கள வந்து பேசியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய நோக்கம் அதுதான். நம்ம தமிழ்நாட்டில வாழ்ற தமிழ் பேசுகிற ஆலிம்களை நம்பி இருக்கிற முஸ்லீம் சமுதாயத்துக்கு உரிய வழிகாட்டுதல் கிடைக்கணும் மாஷா. அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த விஷயங்கள நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம வரலாற்றில பெரிய ஆளெல்லாம் கிடையாது. ம். சராசரியான வரலாறுங்கிறது ஒரு பெரிய கடல். அதில ஒரு சராசரியான ஒரு மாணவர் தான். வரலாறுங்கிறது நம்ம படிச்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயம். ம். நீங்க ரொம்ப கஷ்டமா சயின்ஸ் படிக்கிறது கஷ்டமா இருக்கும். மேத்ஸ் படிக்கிறது கஷ்டமா இருக்கும். வரலாறுங்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தா படிச்சிடலாம். ஆனா, அதுக்குள்ளார நெறைய தகவல்கள் இருக்கும். ம். நம்ம மார்க்கத்த பொறுத்தவரைக்கும் குரான விளங்குறதுக்கு, ஹதீஸ விளங்குறதுக்கு வரலாறு ஒரு முக்கிய தேவை. ம். முக்கியமான ஒரு விஷயம் வரலாறு விளங்குறது. வரலாறு விளங்கலைன்னா சில ஆயத்துகளுக்கு அர்த்தமே நம்ம விளங்காது. புரிஞ்சுக்க முடியாது. அதனால வரலாறு முக்கியம். 2வது வாழ்க்கை செய்திகள மக்களுக்கு சொல்றதுக்கு, எப்படி சொல்றதுக்குன்னா, செழிப்பா சொல்றதுக்கு ம். வரலாறு ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு பயான் பண்றோம்னு வைங்களேன், அதுல ஒரு வரலாறு சொல்லும்போது அந்த பயான் செழிப்படையுதா இல்லைங்களா? நிச்சயமா. அது வரலாறு நீங்க வெறும் கதையா சொன்னா செழிப்படையாது. வரலாறா சொன்னா அது செழிப்படையும். அந்த வரலாறு நம்ம வந்து ஆதாரப்பூர்வமான வரலாறுகள் எடுத்து படிக்கணும். நீங்க இந்த வஹாபிசத்தின் வீழ்ச்சிக்கான காரணங்கள்ல ஒண்ணு, ம். அவன் வரலாற விட்டுட்டான். அல்லாஹ். பேசுறதுக்கு வரலாறு இல்ல. நம்மட்ட ஹிகாயாத்துகள் நெறைய இருந்துச்சு. வரலாறு முழுக்க தாரியக்கள் இருந்துச்சு. இன்னும் பேசுறோம், பேசிக்கிட்டே இருக்கோம். அவன் வந்து என்ன பண்ணான், இதெல்லாம் பேசுறத விட்டுட்டான். ஆனா வடிகட்டி இப்ப தூக்கிட்டு வர்றான் திரும்ப. மீண்டும். ஏன்னா அவன் வறண்டு போயிடுச்சு. அவங்கள்ட்ட பேசுறதுக்கான விஷயங்கள் வறண்டு போயிருச்சு. அப்ப அந்த வரலாறு நமக்கு நிச்சயமாக பயன்படும். அதுல ஆலிம்களும் நம்ம எல்லாரும் ஆர்வம் செலுத்துறது ஒரு நல்ல விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். அற்புதமான முறையில இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிக் கார்ப்பரேட்டிசம் அப்படின்ற அந்த ஒரு தலைப்ப குடுத்ததுக்கு எங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான எல்லா விஷயத்திலயும் நான் சொன்ன அந்த 3 பில்லர்ஸ்லயுமே இருக்கக்கூடிய அது அல்லாத மற்ற விஷயங்கள்லயும் உள்ள ஒரு கார்ப்பரேட்டிசத்த ஒரு குறைந்த மணி நேரங்கள்ல சொல்லிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். கார்ப்பரேட்டிசம் அப்படிங்கிறத அதனுடைய தீமைய வந்து பொதுமக்கள் வரைக்கும் கொண்டு போகணும் நம்ம. நான் அல்ஹம்துலில்லாஹ். சகஜமா என்ன சொல்றேன்னா, ம். நீ போய் சூப்பர் மார்க்கெட்ல போய் சாமான வாங்காத. அல்லாஹ். சூப்பர் மார்க்கெட்ன்றது கார்ப்பரேட்டிசனுடைய ஒரு அடையாளம். ஒரு நடுத்தர குடும்பம் சூப்பர் மார்க்கெட்ல சாமான வாங்க போனா, ரூ. 4000 கொண்டு போவான். ரூ. 6000 பில் வந்துரும். நிச்சயமா. இதே நீ வந்து பழைய நடைமுறையில உன் வீட்டுக்கு என்ன தேவைங்கிறத லிஸ்ட் எடுத்துட்டு கடைவீதிக்கு போனா, நீ நினைக்கிறது மட்டும் தான் வாங்குவ. ஆமா. இல்லையா? அப்படி போய் இப்ப நம்ம வாழ்க்கைய வந்து கார்ப்பரேட்டிசத்திலருந்து காப்பாத்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. சாதாரண காய்கறி வாங்குறதுலருந்து. நீங்க இன்னைக்கு வந்து ஆப் வந்துருச்சு. ஆர்டர் பண்ணா தேங்காய் கூட வீட்டுக்கு வந்துருது. அப்படின்னு நினைக்கலாம் நாம. ஆனா இந்த கார்ப்பரேட்டிசம் நம்மள எப்படி மாத்துங்கிறத அத புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப அத விட்டுட்டு கொஞ்சம் முயற்சி எடுத்து இந்த கார்ப்பரேட்டிசத்தின் தீமையிலிருந்து வருவோம். ம். அதுல கிடைக்கிற நன்மைகள் இருக்கலாம். இந்த தீமைகள் நம்மள பாதிக்குது. நம்மள அறியாம பாதிக்குதா இல்லையா? ஆமா. ஒவ்வொரு குடும்ப தலைவனும் பாதிக்கப்படுறானா இல்லையா? நிச்சயமா. ஒரு பொருள் வாங்க பொருளாதாரத்திலிருந்து ஆரம்பிக்குது. கார்ப்பரேட்டிசம் பொருளாதாரத்துல தானே வருது. ஆமா. நீங்க போய் ஒரு கடையில போய் நீங்க ஒரு சூப்பர் வசதி இருக்கிறவன், நெறைய காசு வச்சிருக்கிறவன், பாக்கெட்ல இருந்து எவ்வளவு காசு எடுத்து குடுக்குறோம்ங்கிறத பத்தி கவலைப்படாதவன், சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பொருள் வாங்குனா அத பத்தி பிரச்சனை இல்ல. அவன் விண்டோ ஷாப்பிங்ல அப்படித்தானே வச்சிருக்கான். நீங்க ஒண்ணு வாங்க போனீங்கன்னா 10 வாங்குற முழுக்க மாதிரி முழுக்க வச்சிருப்பான். நீங்க தேவையில்லாததெல்லாம் எடுத்து வருவீங்க. ஆனா யாரு தன்னுடைய குடும்பத்த பத்தி கவலைப்படுறானோ, தன் வாழ்க்கையில கடன் வந்துறக்கூடாதுன்னு நினைக்கிறானோ, தன்னுடைய வாழ்க்கை எதார்த்தமா இருக்கணும்னு நினைக்கிறானோ, அவன் எங்க போகணும்? இதுக்கு போகக்கூடாது. போகக்கூடாது. இந்த வழிகாட்டுதல நம்ம பொருளாதாரத்துல சொல்றோமா இல்லையா? ம். இதே போல எல்லா விஷயத்திலயும் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ். இதே போல எந்த இடத்துல கார்ப்பரேட்டிசம் வந்து அது என்ன தீமையை நம்ம தீமைக்குள்ள நமக்கு தள்ளுதுங்கிறத, அத நம்ம அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக, நம்முடைய கலாச்சார ரீதியாக எந்த விஷயத்திலெல்லாம் இந்த கார்ப்பரேட்டிசம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லணும். மக்களும் அதுல தெளிவடையணும். தெளிவடைஞ்சா அவங்களுடைய யதார்த்தமான வாழ்க்கைய பாதுகாத்துக்கலாம்.
அதுக்கு இந்த நிகழ்ச்சி காரணமாக இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்ம முதல் முயற்சி இதை தொடங்கி இருக்கிறோம். இந்த முயற்சியை அல்லாஹ் வந்து சிறப்பானதாக ஆக்கட்டும். ஆமீன். இதில் இன்னும் பல அறிஞர்களை நீங்கள் கண்டு இன்னும் சிறப்பான செய்திகளை தரணும்னு நான் உங்களை வாழ்த்துறேன். ஆமீன். இந்த நிகழ்ச்சி வெற்றி அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முறையாக என்ன கூப்பிட்டதுக்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிட்டு அதுக்கு ஜஸாக்கல்லாஹ் அல்லாஹ் ஆமீன். உங்களுக்கு சிறந்த கூலியை தரணும்னு துவா செய்து அல்ஹம். நிறைவேற்றிருக்கிறேன். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்ஷா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. இன்னும் இன்ஷா அல்லாஹ் இனி இது போன்று நம்முடைய நிகழ்ச்சியில் ஜேர்னி வித் ஸ்காலர்ஸ் அறிஞர்களுடன் ஒரு நாள் என்கிற இந்த நிகழ்ச்சி அடுத்த ஒரு இதே போன்று ஒரு தலை சிறந்த தமிழ்நாட்டில் ஒரு தலை சிறந்த அறிஞரோடு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி தொடர்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.